அதுல நேற்று கொஞ்சம் விளக்கங்கள் சொன்னேன் நான். அதில் தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த அமிழ்ப்பு வெப்பமாக்கியில பயன்படுத்தப்படுற கலப்புலோகம் வந்து நிக்ரோம். அது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிக்ரோம் என்றது ஒரு கலப்புலோகம். நிக்கலும் குரோமியம் இணைந்ததான் நிக்ரோம். சரியா? அப்ப அமிழ்ப்பு வெப்பமாக்கி, மின் அடுப்பு, இந்த 3 உபகரணங்கள், மின் அடுப்பு, மின்னழுத்தி, அமிழ்ப்பு வெப்பம், இந்த மூன்றுலையும் வெப்பமாக்குறதுக்காக பயன்படுத்துறது, அதாவது மின்சக்தி வெப்ப சக்தியாக மாத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற கலப்புலோகம் வந்து நிக்ரோம் கம்பி. இந்த மூன்றுக்கும் தெரியும். ரைட்? ஓகே, தொடர்ச்சியா பார்ப்போம். யாரு டிஷானு வாசிங்க. இப்போது மேலே தரப்பட்ட உபகரணங்களில் மூச்சு செருகி பயன்படுத்தப்பட வேண்டிய உபகரணம் ஒன்றை பெயரிடுக. ரைட். உங்களுக்கு தெரியுமா? இல்ல யாருக்கு தெரியும்? மூசி செருகி என்றா என்னது? இந்த இருக்கு, தெரியுதா? இது படிவம் உங்களுக்கு இல்ல இருக்கு படம் இல்ல சார், தெரியல. நான் கையில காட்டுறது கிளியர் இல்ல ஆகல. இப்ப தெரியுது சார், இப்ப தெரியுது. இதுதான் மூசி செருகி. இந்த 3 பின்ன இருக்கும் 3 பாயிண்ட் பிளக்ன்னு சொல்ற மூசி செருகி உங்களோட புத்தகத்துல மிக தெளிவா இருக்குது. சரியா? ரைட். இப்படி ஒன்று இருக்கு. அவர் என்ன கேட்கிறார்? மேலே தரப்பட்ட உபகரணங்களில் மூசி செடிக்கு பயன்படுத்த வேண்டிய உபகரணம் ஒன்றை பெயரிடு. சொல்லுங்க அப்போ. மின்னழுத்தி. ரைட், குட். மின் அழுத்தியில வேற அயன் பாக்ஸ். சரியா? இந்த அயன் அமிழ்ப்பு வெப்பமாக்கி. ரைட். இந்த அயன் பாக்ஸ் இருந்த இதைத்தான் எடுத்து காட்டுங்க. ரைட், மறக்க கூடாது. மின் அடுப்பு, ஹாட் பிளேட், அமிழ்ப்பு வெப்பமாக்கி. அமிழ்ப்பு வெப்பமாக்கி. சரியா? ரைட். இதை விட இன்னொன்று சொல்லி தந்து நான் நேற்று, நுண்ணலை கணனி. நுண்ணலை கெனலி. அதாவது என்ன, அப்ப ஏன் அப்ப இந்த தொலைக்காட்சி பெட்டி, புளோர் ஒளி விளக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படுறது என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடுத்த கேள்வியா தான் கேட்கிறேன். மேலே எய்கில் குறிப்பிட்ட உபகரணத்துக்கு மூசி செருகியை பயன்படுத்துவது முக்கியத்துவம். இப்ப இதுல 4ல நீங்க ஏதாவது ஒன்று எழுதினாலே சரி. மின்னழுத்தி, மின் அடுப்பு, நுண்ணலை நுண்ணலை கெனலி, அமிழ்ப்பமாக்கி. இதுல 4ல ஏதாவது ஒன்று எழுதினாலே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும், ஒரு புள்ளி. இப்ப நான் கேட்கிற கேள்வி, ஏன் பிள்ளையர் மூசி செடிக்கு இதுக்கு பயன்படுத்துற இல்லை என்றா அதுக்கு பயன்படுத்துற விளக்கம் வந்துடும். தொலைக்காட்சி பெட்டி, புளோரோய் விளக்கு இதுகளுக்கு ஏன் தேவையில்லை? இந்த 3 பாயிண்ட் பிளக் தேவையில்லை. மின் கசிவு. ஏன் மின் கசிவுன்னு சொல்றீங்க? அப்படின்னா என்ன? ஏன் தொலைக்காட்சி பெட்டியில மின் கசிவு வார இல்லை? அது புளோரோலில் உள்ள ஏன் மின் கசிவு வார இல்லை? இங்கதான் நீங்க விளங்கி படிக்க வேண்டிய தேவை இருக்குதான் பிரச்சனை. இது வந்து நேரடியாக அவங்களோட புத்தகத்துல எல்லாம் இல்லை. ரைட், இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு தெரியுது. கேமரா கொஞ்சம் கிளியர். ரைட், இதுல பாத்தீங்கன்னா 3 பின் இருக்கு. இந்த மெயினா இருக்கிற இந்த இப்ப நான் சொல்றேன், இதை நான் சொல்லுவேன் ஏர்த்ன்னு சொல்லுவோம். ஏர்த் வயர். இது பச்சை கலர் வயரா இருக்கு. சரி, அடுத்த ஒன்று நியூட்ரலா இருக்கும், அடுத்தது வந்து லைஃபா இருக்கும். உயிர் கம்பியை தொட்டா வந்து உயிரே போயிடும். அதுலதான் மின்னோட்டம் பாயிறது. அடுத்த நொதுமல் கம்பி வந்து நடுநிலை நியூட்ரல் ஆக்குறது பாவிக்கிறது. கிளங்குது என்ன? கிளியரா இருக்கா? தெரியுதா? ஓம் சார். ரைட். ஓ சார். 3 கம்பி இருக்குது. ஒன்று புவி கம்பி, இது வந்து ஒரு பச்சை கலர் வயரா இருக்கும். மற்றது நீங்க வளமையான கண்டிப்பாக தெரியும், நீல கலர் வயர் ஒன்று இருக்குது. மற்றது என்ன கலர் வயர் வாரது? இருக்குல்ல, நீலம். அடுத்த கபிலம். இந்த கபில நிறம் வந்து உயிர் கம்பின்னு சொல்லுவோம். அதுக்குதான் கரண்ட் பாயப்பு, மின்னோட்டம் பாயும். உயிர் கம்பி நீல கலர்ல இருக்கிறது நடுநிலை கம்பி அல்லது முதுமல் கம்பி. அடுத்த பச்சை கலர் வயர் வந்து இது. ரைட். இது என்னத்துக்குன்னு சொன்னாப்ல இந்த அயன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால், சரியா, இந்த இதுல இது வந்து எல்லாம் வந்து உலோக பகுதி தெரியுதல்ல, இது உலோக பகுதி. தப்பி தவறி நாங்க இதெல்லாம் கை வச்சோம்னு சொன்னால் என்ன செய்யும்? உலோகத்தினூடாக மின் கடத்தப்படும். அப்ப எங்களுக்கு மின் கசிவு
என்ன ஏற்படாமல் தடுக்கிற தச்சல இதை நான் தொட்டேன் என்று சொன்னால் இதுக்குள்ள பாயிர மின்னோட்டம் என்ன தாக்காமல் பூமிக்கு இடமாற்றப்படும். அப்ப பூமிக்கு இடமாற்றப்படைக்கிற என்ன செய்யும் என்றால் சுவிட்ச் உடனே சுவிட்ச் விழுந்தால் என்ன செய்வோம், ஆள் விழாமல் பாதுகாக்கப்படும். அல்லாட்டில் அந்த பாதிப்பு என்ன எங்களுக்கு மின்னோட்டம் பாஞ்சு என்ன ஒரு உயிர்வுனா இழக்கப்படும். சரியா? அப்ப அதான் கேள்வி. மேலே நீர் மேலே ஈயில் குறிப்பிட்ட உபகரணத்திற்கு மூவூசி செருகியை பயன்படுத்தும் முக்கியத்துவம் யாது? என்ன அப்படி எழுதுங்க. மின் கசிவு அல்லது மின் பொசிவிலிருந்து பாதுகாப்பு பெற. விளக்கம் வந்துட்டுதாப்ப? ஓம் சார். ரைட். ஓகே, குட். அடுத்த கிருசாந்தன் வாசிங்க. கதைக்கிறாக்களை தான் நானும் கேள்வியில கேட்பேன். நினைச்சாக்க சும்மா ரைட். கிருசாந்தன் வாசிங்க. ரெண்டாவது விஷயம், தொலைக்காட்சி பெட்டி தொழிற்படும் போது மின்சக்தி நிலைமாற்றப்படும் பிரதான சக்தி வகை ஒன்றை எழுதுக. அப்ப முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன்னா நான் அதுக்குரிய விட உங்களுக்கு விளங்கி இருக்கு. நான் அதை விளங்கப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியோ இந்த டியூப் லைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில வந்து என்ன கடத்தி இல்லை தான். இப்ப தொலைக்காட்சி பெட்டியில வந்து உலோக பகுதிகள் இல்லை. அப்ப அதுக்கு 3.4 கூட தேவையில்லை. சரி, அந்த கம்பி தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்க, அது வெளியால பிளாஸ்டிக் தானே இருக்க போகுது. அதாவது மின்ன கடத்தாத ஒரு பகுதி தான் வெளிப்பக்கத்துல இருக்கு. உள்ளுக்கு என்ன அதாவது டிவியை கலாட்டி உள்ளுக்குள்ள கையை வைக்க போறது இல்லை தானே. அந்த வேலைக்கு நாங்க போக மாட்டோம். சரிதானே? அப்ப அதான் விளக்கம். ரைட். அப்ப கேள்விய மாறியும் கேட்கலாம். நான் இப்ப கேட்ட மாதிரியும் கேட்கலாம். ஏன் புவித்தொடுப்பு செய்யப்படுவதில்லை அல்லாட்டி மூவசி சரி பயன்படுத்தப்படுவதில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அதுக்குரியபடிய எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, எங்க சில பேர் வீடியோக்கள் ஓப்பல இருக்கு, நடுக சொல்றது இல்லை தானே ஒரே விஷயத்த. மதுசன் என்ன பிரச்சனை? வீடியோ ஒன் பண்றேன்னு சொல்லக்கூடாது, ஒன் பண்ணி இருக்கவ. சரி, நாங்கள் எப்பவுமே எல்லாத்துலயும் சிக்கனமாக இருக்கவர். எல்லாத்துலயும் நாங்கள் சிக்கனமாக இருக்கவர். ரைட். அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சிம்பிள் கேள்வி. தொலைக்காட்சி நீங்க போயிட்டு டிவி நடுவுக்கு தான் என்ன டிவி பார்க்கல, அங்க நிலை மாற்றம் மின்சக்தி நிலை மாற்றப்படுகின்ற பிரதான சக்தி வகையை கேட்கிற என்ன சொல்லுவீங்க? டிவி நாங்க என்னது பாக்குறோம், ஒன்று வந்து ஒளிசக்தி வரும், படங்கள் வருது, ஒளிசக்தி. வெப்ப சக்தி வந்து அது பொருத்தமில்லைன்னு சொல்லுங்க. அப்ப நாங்கள் வெப்ப சக்தி வந்து டிவியில இருந்து நாங்கள் தண்ணி கொதிக்க வைக்கிறோம், நாங்கள் டிவியை போட்டுட்டு. சரியா? அதெல்லாம் சும்மா அவங்க விடையில கொடுத்தது, அதை பொறுத்த பாடு இல்லை. அப்ப பிரதான சக்தி வகைன்னு சொல்லி கேட்டேன். நிலைமான பிரதான சக்தி ஒன்று தானே கேட்டுக்கிறேன். அப்ப மிக பொருத்தமான விட இதுக்கு வந்து ஒளிச்சக்தி தான். உண்மையாவே அது மட்டும்தான் ஸ்கீம்ல கொடுக்க வேணும். எப்போதும் உங்களுக்கு தெரிய வேணும், புள்ளி திட்டங்கள் மாணவர்களை மையப்படுத்தி தான் வரும். சரியா? இது மட்டும்தான் சரியான விட. என்ன சத்தம் வேறு தானே, அனமையாவே அது வானொலிக்கு தான் அது கூட பொருத்தம். சரியா? ரெண்டும் வாரோடைய ரெண்டுக்கும் சரி கொடுக்கலாம். வெப்பம்ன்றது பொருத்தம் இல்லை. சரியா? அது ஸ்கீம்ல கொடுத்துருக்கு. நீங்க ஸ்கீமை பார்த்து படிக்க கூடாது. அது சரியா? அது சரியானபடியாக இருக்காது. அது சிலது உங்களுக்காக என்ன இறக்கத்துக்காக வழங்கப்படுற புள்ளிகள். ரைட். அப்ப பாருங்க, ஒளிசக்தி என்று எழுதினால் ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். ரைட். மதுளி வாசிங்க. மூன்றாவது. தொலைக்காட்சி பெட்டி சேமை ஆளுகை மூலம் தொழிற்படுகிறது. சேமை ஆளுகையினால் தொலைக்காட்சி பெட்டிக்கு உரிய சமிக்ஞைகள் எந்த அலகுகளால் அனுப்பப்படுகின்றன? எந்த அலைகளாக அனுப்பப்படுகின்றன. எந்த அலைகளாக அனுப்பப்படுகிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ரிமோட் கண்ட்ரோல் வீட்டில் நீங்கள் அதுக்குத்தான் எல்லாரும் அடிபடுற. நீங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோல் டேட்டா கையில் இருக்கிறது தான் நெடுக பிரச்சனை வர்றது. ரைட். இந்த ரிமோட் கண்ட்ரோல் என்ன மின்காந்த அலையில இயங்குது என்றதான் கேள்வி. அப்ப
சொல்லுங்க அப்ப என்ன மின்காந்த அலை பயன்படுத்தப்படுது? ரிமோட். செங்கல் கதிர்கள். வெரி குட். ஐஆர் கதிர்ன்னு சொல்றது இன்ஃப்ராரெட். ஐஆர் அல்லாடி என்ன செங்கல் கதிர் சொல்றது. இது வேற எங்க பயன்படுத்தப்படுது? இது எங்க பயன்படுத்தப்படுது? நிஃபான் விட சொல்ல வரும். இப்ப எனக்கு விட கேட்கணும் இல்லை, உங்களுக்குள்ளேயே சொல்ல வரும். இப்ப நீங்கள் வாயாட்டுறதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா மைக் வேலை செய்யறேன்னு இருக்காமல் நீங்கள் உங்களோட வாயாசை ஹெலன் ஹெல்லரை பற்றி கேள்விப்பட்டீங்களோ தெரியல. ஏன்னா பொதுவாக நாங்கள் நல்ல விடயங்களை கேள்விப்படுற சரியான குறைவு. ஹெலன் ஹெல்லருக்கு காது கேட்காது, கண்ணும் தெரியாது. அப்ப தந்த டீச்சர்ன்ற உதட்டு அசைவை வச்சுதான் அவ படிச்சவ. மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். உலகத்தையே திருப்பி வியக்க வைத்தவர். அப்ப நீங்கள் வாயை அசைச்சா எனக்கு தெரியும். சரியா? ரைட். பாப்பன் சொல்லுங்க பாப்போம். இந்த ஐஆர் கதிர் செங்கல் கதிர் வேற எங்க வருது? ரிமோட் கண்ட்ரோல் தவிர இதெல்லாம் சொல்லி விளங்கப்படுத்திட்டேன் நான். என்ன எல்லாரும் அனுப்பிறியா? எங்க பயன்படுத்தப்படுதம்மா ஐஆர் கதிர்? கமராக்கள். அப்ப சொல்றீங்க இல்லையே, கேமரா எடுக்கத்தான் பண்ண முடியும். அப்ப இருட்டில பயன்படுத்தப்படுற கேமரான்னு சொல்ல வேணும். இருட்டில் பயன்படுத்தப்படும் கேமராக்கு வேற. சரியா? வெப்பத்தை கொண்டு வர்றது பேர் தானே. சூரியன்ல இருந்து எங்களுக்கு ஹீட் கொண்டு வருது இல்லை, அந்த வெப்பத்தை கொண்டு வர கதிர் இது பேர் தான். அடுப்பு கிட்ட நிக்கல எங்களுக்கு வெப்பம் உணரப்படுறது காரணம் இந்த செங்கல் கதிர்கள் தான். சரியா? எப்படி இந்த நடைமுறையோட சேர்ந்து படிக்க வேணும். நடைமுறைகள்லாம் உங்களுக்கு விஞ்ஞானத்துல கேள்வி. புதுசா விஷயம் ஒன்றையும் கேட்கறீங்கள தானே. அப்ப சேமை என்ன ஆளுகையில ரிமோட் கண்ட்ரோல்ல பயன்படுத்தப்படுது அது. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா தான் இதை சொல்லலாம். அதே மாதிரி வெப்பத்தை கொண்டு வாரது. அப்ப நீங்க எங்கேயாவது வெயிலுக்குள்ள போய்க்கல ஏன்னா உங்களை சுடுவது, சுடைகளை ஞாபகம் வச்சு கொள்வாங்க. ஐயா கதிர்ன்ற வேலை தான். அடுப்பு கிட்ட நிக்கல உங்களுக்கு ஹீட் கொண்டு வருது, ஐயா கதிர். சரி, இன்ஃப்ராரெட் ரைட். இப்படித்தான் படிக்க வேணும். அப்ப எந்த இலைகளாக மாற்றப்படுது? செங்கல் கதிர். என்ன சாரி, எந்த இலைகளாக அனுப்பப்படுதுன்னா செங்கல் கதிர். ரைட். இது ஒரு நல்ல கேள்வி. லவ்ஜியா வாசிங். அடுத்தது நீர் மேலே ஏயில் குறிப்பிட்ட அலை வகையின் இயல்புகள் 2 எழுதுக. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் மின்காந்த அலை என்ற இயல்புகள், அது உங்களுக்கு தெரியும். ரெண்டு போய் 2 இணை எழுதுக. பாருங்க, ஒரு அந்த வடிவங்களை போல்டாக எழுதி காட்டிக்கணும். டாக். சரியா? அப்ப 2 எழுதினா 2 புள்ளிகள். அப்ப மின்காந்த அலைகளை பற்றி தெரியும். சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா சொல்லுங்க. மின்காந்த அலை என்ற இயல்பு, அதாவது மேலே குறிப்பிட்ட வகை அலை வகை என்றால் மின்காந்த அலை என்று கண்டுபிடிப்பீங்கல்ல. அதை வச்சுக்கொண்டு 2014 அந்த விஷயம் வேகமா சொல்லுங்க. நிறைய இருக்கு. அப்ப மின்காந்த இயல் அதான் மின்காந்த அலை என்றா முதலா ஈஸியா சொல்லலாம். மின் இயல்பையும் காந்த இயல்பையும் கொண்டது. சொல்லுங்க சுடர்மன். செலுத்துகைக்கு ஊடகம் அவசியம் இல்லை. வெரி குட். செலுத்துகைக்கு ஊடகம் அவசியம் இல்லை. ஒன்று என்ன தண்டவாள போகும், ஊடகமே தேவையில்லை. வெரி குட். வேற புற மின்காந்த புலங்களால் பாதிக்கப்படாது. வெரி குட். புற மின்காந்த புலங்களினால் பாதிக்கப்பட மாட்டார். வேற வெற்றிடத்தில் 3 தர 18 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தில் பயணிக்கும். மீட்டர் செகண்ட் மைனஸ் வெற்றிடத்தில் அல்லது வழியில் 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் பயணம் செய்யும். முக்கியமான சொல்லி சுவமானது. மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகளாகும். குறுக்கலை சொல்லுவாங்க, குறுக்களவு வானெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும் குறுக்கலைகளாகும். ரைட், குட். அப்ப இதுக்கு 2 புள்ளிகள். அப்ப மேல 1 பாருங்க. அப்படி சும்மா சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கலாம். ஒரு ஒரு கஷ்டம் இல்லை. ரைட்.
இல்மா வாசிங்க அப்போ. சாரி மேல போயிட்டு. இல்மானத் அஸ்கி பாத்தீங்க நீங்க இப்ப என்னண்டா சத்தம் வருது இல்லையா? வீடியோவும் இல்லை சத்தமும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஆக்களும் இல்லையா? இல்ல சார். இல்லையா? சரி. மதுசன் வாசிங்க இப்ப. மதுசன் மேலே தரப்பட்ட உபகரணங்கள் சிலவற்றின் விலக்கல் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. தொலைக்காட்சி பட்டி 125 வாட், புலோர் அழிவு விளக்கு 18 வாட், நுண்ணலை கனலி 1500 வாட், மின்னழுத்தி 1200 வாட். குறித்த ஒரு நாளில் இந்த உபகரணங்கள் நான்கும் 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் தொழிற்படுகின்றன. அவை தொழிற்பட்ட நேரத்தில் செலவிடப்பட்ட மின்சக்தி அளவிற்கேற்ப ABCD ஆகியவற்றை ஏறு வரிசையில் தொடர்புபடுத்துக. கணித்தல் எதிர்பார்க்கப்படவில்லை. உங்களுடைய ஒன்றும் கணிக்க தேவையில்லைன்னு தந்துட்டார். சரி, அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும்? சுகமான விஷயம். வேலை தந்திருக்கணும். அப்ப என்ன சின்ன பிள்ளைனா சரி பிள்ளையும் சொல்லும் பார்த்துட்டு அப்படியே என்ன ஆக குறைஞ்ச, அதாவது அடுத்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், தொழிற்பட்ட நேரத்தில் என்ன கேட்கணும், ABCD ஆகியவற்றை ஏறு வரிசை என்ன கணிக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏறு வரிசை என்ன சின்னல இருந்து பெருசுக்கு போறோம். அப்ப இதுலயே ஆக குறைஞ்சது சின்னன்னு எது முதலாவது? எது குறைந்த வலுவை கொண்டது? எது ஆக? பி. பி. அப்ப ஆக குறைஞ்ச அப்ப பியை தான் நாங்க முதலாவதா பி. ஏன் பி? 18 தான். 18 விட குறைஞ்ச இலக்கம் இல்ல. 18 வேர்ஸ் தான் ஆக குறைஞ்சு பி. அடுத்த சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு சுகமான கேள்விகளை போடுற செய்யட்டுமா? ஏ. அடுத்தது டி. அடுத்தது சி. சி. அப்ப இந்த வேலை பெருமானதை தந்துட்டு நேரடி இப்ப கேள்விகளை பார்த்து நாங்க ஒரு நாள் மேலைக்க கூடாது, பயப்படக்கூடாது, சவால் எடுத்துக்கணும். சரியா? அப்ப இந்த நாங்கள் என்ன செய்வோம், இந்த புக்ஸை பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே அடுத்தது இந்த கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சுட்டோம். இந்த குறித்த ஒரு நாள் இந்த உபகரணங்கள் நான்கும் 1 மணித்தியால 30 நிமிடங்கள் தொழிற்பட்டன. எங்களுக்கு என்ன அதை தொழிற்பட்டு போடும், அதுக்கும் கேள்விக்கும் எந்த தொடரும் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்க. இதை வச்சு என்னடா 1 மணித்தியாலமும் 30 நிமிடம் தொடர்ந்து வேலை செய்திருக்கு யோசிச்சு கொண்டு இருப்போம். இங்க புற பார்த்தா கணித்தல் எதிர்பார்க்கப்படவில்லைன்னு அப்ப அது உங்களுக்கு உதவிதான் செய்திருக்கு. சரியா? அப்ப இதுல இருக்கிறத ஏறு வரிசைப்படுத்தி விட்டா சரி. ரைட். அந்நேரத்தில் ஏயினால் செலவிடப்பட்ட மின் சக்தியை காண்க. சரியா? மின் சக்தியை காண சொல்ற. அப்ப என்ன சமன்பாடு? மின் சக்திக்கு என்ன சமன்பாடு? திருப்பி சொல்றேன். நீங்கள் கதைச்சிங்கள் என்றால் மறக்க மாட்டீங்கள். பரீட்சைக்கு மிக சொற்ப காலம் இருக்குது. அதுவும் பரீட்சை சிலருக்கு நடக்கத்தக்கதா வந்திருக்கிறீங்கள். சரியோ? இப்ப நான் இனி ஆக குழந்தை பிள்ளைகள் மாதிரி என்ன வகுப்பு வரையில் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு நிக்க இயலாது. சரியா? இனி காலங்கள் நேரங்கள் நெருங்கிட்டு இனி உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு பயம் வர வேணும், நீங்க படிக்க வேணும். சரியா? சாதிக்க வேணும். ரைட்? அப்ப E சமன் P தர T, அதாவது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். தமிழ்ல சொன்னால் என்ன, சக்தி சமன் வலு தர நேரம். என்னண்டு சார் அப்படி எல்லாம் சொல்றீங்கள் என்றால், இப்படி ஒரு சமன்பாடு இருக்குத்தானே. வலு சமன் வேலை அல்லது சக்திங்கிறது நேரம். வடிவக்கவடிங்க. வலு சமன் வேலை அல்லது சக்தியின் கீழ் நேரம். அப்ப உங்கள்ட்ட என்ன கேட்கிறார்? சக்தியை தானே கேட்கிறார். அப்ப சக்தி எழுவாய் மாற்றம் செய்யறதான சக்தி சமன் வலு தர நேரம்.
சரியா காயத்ரி இருக்க விளங்கப்படுத்துங்க பாப்போம். காயத்ரி ஆம் சார். விளங்கப்படுத்துங்க சொன்ன விஷயத்திற்கா. E சமன் பிடி பலுண்ட சமன்பாடு வேலையின் கீழ் நேரம். ரைட். அது எழுவாய் மாற்றம் செஞ்சா சக்தி வேலையின் சமன்பாடு பலுதர நேரம். இதெல்லாம் படிச்சிருங்களா ஸ்கூல்ல? இல்ல சார். சரி ரைட். அது இனியே படிக்கலாம். நாங்கள் தான் எல்லாமே பேசிக்லேருந்து தான் கொண்டு வரோம். சரியா நீங்க திருப்பி திருப்பி அதை வாசிச்சு படிச்சா சரி ஞாபகப்படுத்தும். உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்விகளை கேட்டு சொல்லி பழகும். ரைட். தர்சன் குட் ரைட். ஓகே அப்ப தர்சன் பிரதிட்டு சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க தர்சன். பெறாதாக்களை பற்றி கதை இல்லை தானே. ரைட் வந்தாக்களை பார்ப்போம். என்ற உபகரணம் தந்திருக்கிறது 125 பேட். அப்ப பாருங்க அப்படி எழுதினா விட 125 5 இவ்வளவு நேரம் தொலைப்பட போகுது அந்த தர எவ்வளவு நேரம் 1 1.5 என்றால் 1.5 தான். 1.5 இது கவனிச்சு கொள்ளணும். இதுல பிளவுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. 1.5 மணத்தியாலம். மணத்தியாலத்தை நாங்க என்னத்துக்கு மாத்தவ நிமிஷம் 1.5 அப்ப நிமிஷத்துக்கு மாத்தவன என்ன செய்ய வேணும் சொல்லுங்க. நிமிஷத்துலயா நேரத்தின் அளவு நிமிஷத்துலயா பார்க்கணும் நாங்க அப்படியே யோசி. நேரத்தின் சர்வதேச அலகு என்ன? அதான் சின்ன வகுப்புல இருந்து தரம் 6லயே தொடங்கிட்டு நேரத்தின் சர்வதேச அலகு சொல்லுங்க. யாரா சொல்லுங்க நேரம். பிள்ளைகள் முதலாவது இங்க பாருங்க 1 மணத்தியால 30 நிமிடம். அப்ப என்ன ஒன்று கிட்டது அதை நாங்க என்ன சொல்லுவோம் 1.5 மணத்தியாலம்னு சொல்லலாம் தானே. அப்ப 1.5 மணத்தியாலத்தை முதல்ல என்ன செய்யணும் நிமிடத்துக்கு மாத்தோம். அப்ப மணத்தியாலத்தை நிமிடத்துக்கு மாத்துறதுக்கு விளங்கி படிக்கிறது 60ஆல பெருக்கிறோம். சரியா இப்ப நிமிடத்தை செகண்டுக்கு மாத்த வேணும். செகண்ட் தானே சர்வீஸ்ல திருப்பியும் 60ஆல பெருக்க வேணும். அதாவது 3600 பெருக்க வேணும். சரியா இதை சுருக்கினால் வீட்டை 5 கொண்டு வந்துடும். சொல்லுங்க முடிய 2 புள்ளிகள் இந்த பிரதிட்டு என்ன அப்படியே போட்டுவிட்டா விஷயம் விட. அப்ப 125 தர 1.5 சரியா சொல்லுங்க அப்படியே சுருக்கும் கூட கண்டு பிள்ளைய சுகமான வேலை 36 15ஆல பெருக்கி போட்டு ஒரு தசமானத்தை இறக்கி போட்டு பிற 125 பெருக்கிட்டா விட சுருக்கல். இதுல வர சுருக்கல் எல்லாம் சின்ன விஷயம். அப்ப 3600 2 சேவருக்கு அதுக்குள்ள இருக்கட்டும் 36. அப்ப என்ன 125 தர 1.5 தர 36 தசமதானத்தை நீக்கினால் இப்ப இதுல ஒரு சேவரை போட்டுட்டா சரி 15 போட்டுட்டு ஒரு சேவரை போட்டு பெருக்கிட்டா சரி. சொல்லுங்க அப்படின்னாக்கனுடைய சரி அழகை போட்டு நாங்க அழகை போட்டுவிட நீங்க சுருக்கல பாருங்க. கிலோ வேட் இதுக்கு இவ்வளவு நேரம் சென்று நான் என்ன செய்யறது கிலோ வேட்டு மணத்தியாலத்துல போடலாம். அல்லாட்டி என்ன என்னன்றது எழுதலாம். கிலோ வேட் அவர் எழுதலாம். அல்லாட்டி வேட் அவர் எழுதலாம். உத்தரம் சுருக்கம் இல்லையா?
1900 வாட் அவர் அல்லாட்டில் கிலோ வேட்ல சொல்ல வலிக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு தானம் 2 தானம் 3 தானம் அப்ப ஒன்று என்னது சாரி 190 சொல்லிட்டு 190 வேட் அவர் அப்ப இது தசமானத்துல 3 தானம் இறக்கி விட சரிதானே 1 2 3 அப்ப 0.19 வேட் கிலோ வேட் 0.19 சரியா மற்றது ஒன்று சொல்றேன் கவனிச்சு கொள்ளுங்க இப்போ சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும் மேத்ஸ்லேயும் அப்படித்தான் முடியாது ரைட் இது சில நேரத்தில் சுருக்கிறவங்களுக்கு கஷ்டம் யோசிச்சா அதை வச்சு பின்னி பிணைஞ்சு ஒன்றும் தேவையில்லை இதுல நீங்க சுருக்கல்ல கடைசி வரி எழுதா அப்படிங்கலன்னு சொல்லி சொன்னார் உங்களுக்கு இப்போ இதுக்கு மொத்தமா 2 மார்க்ஸ் கொடுப்பீங்க 2ல ஒரே ஒரு மார்க்ஸ் தான் இல்லாம போகும் இந்த இந்த பிரதியிட்டு விட்டீங்க என்றால் இந்த சாம்பாடு எழுதி பிரதியிட்டு விட்டீங்கன்னா ஒரு மார்க்ஸ் வந்துடும் சரியா கடைசியா சுருக்களுக்கு ஒரு மார்க்ஸ் எல்லாம் கூட சுருக்கி விட்டா சரியா ஒரு மார்க்ஸ் சரி அப்ப இதுல நிறைய நேரம் போக மாட்டேன் நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால் என்ன படையாளத விடுங்க பிறகு நேரங்கள் இருக்குதான் அப்படி எனக்கு அதில் செய்து விட்டேன் அதுல முன்னுக்கு அந்த கேள்விக்கு முன்னுக்கு ஸ்டாரை போட்டு போகும் ரைட் இது செய்ய கிடக்காது ஸ்டாரை போட்டு ஒரு கேள்வி அடையாளம் போட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் நேரம் இருக்கிற இடத்துல செய்யலாம் இல்லாட்டி நேரத்தில் தோணும் பொதுவா எங்களுக்கு சயின்ஸுக்கு மேத்ஸுக்கு நேரம் 10 வாரது கூடாது ஆனாலும் என்ன நீங்க சிலோண்டா நேரம் 10 வரலாம் ரைட் விளங்கிடுதா விஷயம் அடுத்த விஷயத்தை போகிறோம் கடைசி கேள்வி தான் 2000 பாருங்க வெற்றிகரமா 2019 கடைசி கேள்விக்கு வந்துட்டான் சரியா ரைட் நான் சொன்ன மாதிரி இனி வேகப்படுத்துவேன் அவ்வளவு பேப்பர் நான் செய்து முடிக்கணும் ரைட் வாசிங் ஒரு ஆள் ஜீனுசா வாசி வந்து உங்களோட 1.00 மோல் டெசிமீட்டர் -3 செறிவை கொண்ட NaOH, HCl, NaCl ஆகிய 3 கரைசல்கள் ABC ஆகிய 3 சோதனை குழாய்களில் வெவ்வேறாக இடப்பட்டுள்ளன. கரைசல்கள் வேறுபடுத்தி இனங்காண்பதற்கு மாணவர் ஒருவரால் செய்யப்பட்ட சோதனைகளும் அவற்றுக்குரிய அவதானிப்புகளும் கீழே அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. சோதனை அவதானிப்பு சோதனை குழாய் ஏயில் உள்ள கரைசலில் உள்ள சிவப்பு நீல பாசிச்சாயத்தால் குழாய் பியில் உள்ள கரைசலில் உள்ள சிவப்பு நீல பாசிச்சாயத்தாலை இடுதல். அவதானிப்பு நீல பாசிச்சாயத்தாலில் நிறமாற்றம் ஏற்படவில்லை. சிவப்பு பாசிச்சாயத்தால் நீல நிறமாக மாறியது. அவதானிப்பு சிவப்பு நீல பாசிச்சாயத்தால்களில் நிறமாற்றம் ஏற்படவில்லை. ABC ஆகிய சோதனை குழாய்களில் உள்ள கரைசல்களை முறையே குறிப்பிடும். இப்ப பாருங்க இந்த வாசிகளை கவனம் சரி அப்ப என்ன சயின்ஸ் தெரிஞ்சபடியா பிரச்சனை இல்லை சிவப்பு கமா இருக்குதானே அப்ப நீலம் அப்ப சிவப்பு நீலம் சேர்த்து வாசிக்க கூடாது சிவப்பு நீலம் ஒரு கலர் அப்படி இல்லை தானே சரி அப்ப பார்ப்போம் அதை மிச்சமெல்லாம் ரைட் ஓகே பாருங்க அதை அது பொதுவாக கனவே பிரச்சனை ரைட் அடிப்படை விஷயம் சரி அப்ப அதில் கமா இருந்தா நிறுத்தி தானே வாசிக்கணும் சிவப்பு பாசி சாயத்தால் இருக்குது நீல பாசி சாயத்தால் இருக்குது சரியா அப்ப அவ தனித்தனியா எழுதி இடத்தை முன்னாக்காம அப்படி ஒரு அடியா கமா போட்டு எழுதி விட்டேன் ரைட் இப்ப பாருங்க நிறமாட்டம் சின்ன விஷயம் ABC 3 சோதனைக்குள்ளா இருக்குது சரி என்ன அப்ப என்னென்ன இருக்குது ஒன்றுல NaOH இருக்குது அடுத்தது HCl இருக்குது அடுத்தது NaCl இருக்கு அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியணும் இதை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கு இது வெண் மூலம் படிச்சுட்டான் இது வெண் அமிலம் சாரி இது வெண்மூலம் என்று சொல்ல நீங்க கேட்டு வெண் கேரம் என்று தான் சொல்ல வெண் கேரம் Na2O தான் வெண்மூலம் அது பரீட்சைகள்ல மாறி மாறி பாவிக்கிறத நான் உங்களுக்கு கண்டு தெளிவுபடுத்தி விட்டேன் இது வெண்கேரம் வெண்ணமிலம் இது பாவ நடுநிலை சரியா அப்ப இதை கண்டவுடனே இன்னொரு கேள்வி ஞாபகத்துக்கு வரணும் வெண்ணமில அதாவது நடுநிலையாக தாக்கத்து உதாரணம் தருது என்ன செய்வீங்க இதுக்கு இடையில சகவை போட்டு விட்டீங்கன்னா சரிதான் இதுக்கு சகவை போடுறது அதுக்குள்ள என்ன போடணும் இதுக்கு இடையில என்னடா வேலை நித்திரியா கிடக்குது உங்களுக்கு நான் கதைக்கிறது இருக்குதான் உங்களுக்கு அப்ப இன்னொரு கதையும் இல்லாம இருக்கு
நடுநிலையாகத்தாவது உதாரணத்துக்கு சொல்லி கேட்டா இதுக்கு இடையில என்ன போட வேணும்னு சொல்லி கேட்கிறேன். அம்புக்குறி. அம்புக்குறி போட வேணும். அப்புறம் என்ன? நான் அவ்வளோ டெக்னிக்கா ஒன்று சொல்லி கொண்டு போறேன், நீங்க என்ன செய்றீங்க? ரைட், அவ்வளோ என்ன பாருங்கப்பா, இதே நான் உங்களை தொடர்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனா அப்படித்தானே படிக்க அப்படி படிச்சா தெரியாது, ஞாபகத்தை நிற்கும். எல்லாத்தையும் நெட்டுரு செய்து தேவையான மாதிரி பாடமாக்கினா ஞாபகத்தை நிற்காது எதுவும். ரைட். அப்ப அமில மூல நடலியாக தாக்கத்துக்கு உதாரணம் தருகிற இந்த தாக்கத்தான் எழுதுவீங்க. இது ஒரு புறவப்ப தாக்கம். சரியா? அதுல சக்தி மட்ட விரைவு குறிப்பலாகும். ரைட். இப்படி இதெல்லாம் பெறக்கூடிய கேள்விகள். ரைட். இப்ப பாருங்க, எயில கரைசலுக்குல சிவப்பு நீல பாசிச்சாயத்தால இடுதல். நீல பாசிச்சாயத்தால் நிறமாற்றம் ஏற்படவில்லை. சிவப்பு பாசிச்சாயத்தால் நீல நிறமாக மாறியது. சரி, அப்ப என்னவா இருக்கு? நீலத்தை நீல நிறம் மாறையில் அப்ப என்னவா இருக்கு? அமீலம். சாரம். சாரம். பாத்தீங்களா? அது வடிவா சொல்லி தந்தனாலே அம்மா நீ சிவப்பு. இப்பதானே எல்லாம் உங்களுக்கு. அப்ப அமிலம் நீலப்பாசி சாயத்தாலே சிவப்பாக மாற்றும். இது நல்ல தெளிவா விளங்கப்படுத்திவிட்டேன். அம்மா நீ சிவப்பு அமிலம். அப்ப இது பாருங்க, நீலத்தை மாத்தையிலன்னு சொன்னா அப்புறம் என்ன அமிலம் வரும். அப்ப இது கட்டாயம் மூலமா இருக்கு. இப்ப ஈல இருக்கிறது ஏ கண்டுபிடிச்சு விட்டோம். ஏ என்றது NaOH இருக்க. ஏ வந்து NaOH. சரி, அடுத்த பிஏ கண்டுபிடிக்கிறது என்ன ஐடியா? பி என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் சின்ன வகுப்புல படிச்ச விஷயம். இது 11 இல்லையா, கிரேட் 7. பாத்தீங்களா என்ன நெருப்பு படிப்பு படிக்கிறீங்க? அடே, சிவப்பு பாசி சாயத்தாலே நிற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நீலத்திலையும் ரெண்டுக்குமே சுரணை இல்லாம இருந்தால் என்னவா இருக்கும்? நடுநிலை. நடுநிலை. கடிகாரம். இதுக்கே எவ்வளவு பேர் யோசிச்சு கொண்டிருக்கீங்க? பெரிய மிகப்பெரிய ஆய்வு செய்யறீங்க. நடுநிலை. அப்ப பி வந்து கண்டுபிடிச்சாச்சு நடுநிலை. அப்ப NaCl கரைசல் இருக்கு. சரி, அப்ப சிக்கு சி என்னன்னு கண்டுபிடிக்கிறது தெரியலையே ஒரு விஷயம். சரிங்க, அது அற்புதமான யோசனை. இப்படிதான் யோசிக்க. சி என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? 3 கரைசல் தான் இருக்கு. 3 கரைசல் தான் இருக்கு. வெளிப்பட உண்மை. இதுக்கு என்ன அப்புறம் தரவு ஒன்றும் தேவையில்லை. 3 கரைசல் இருக்கு, 2 பேரை கண்டுபிடிச்சாச்சு. 3ஆவதால் ஆட்டோமேட்டிக்கா வேறு சி என்றது HCl என்று வேறு. சரியா? இந்த 3 பெரிய விஞ்ஞான கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் இருக்கு. பாவம் தான். இதை கூட எழுதி மார்க்ஸ் எடுக்காட்டி என்ன செய்யுது? எங்களுக்கு ஒரு குணம் இருக்கு, டக்குன்னு எல்லா கேள்வியிலையும் பார்த்து பயப்படுறது, மிளைக்கிறது, கடுமையா யோசிக்கிறது, எல்லாம் படிப்பிச்சதுக்கெல்லாம் கேள்வி இருக்கு. நம்பிக்கை உருவாகும். இந்த 3 விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன்னா 3 புள்ளிகள். ரைட். மேலே குறிப்பிட்ட சுடர்மதி வாசிங்க போதுமா? மேலே குறிப்பிட்ட NaOH, HCl ஆகிய கரைசல்களில் 100 மில்லிலிட்டர் வீதம் எடுத்து வெப்பக்காவலியான ஒரு பாத்திரத்தில் அவற்றை சேர்த்து கலக்கும் போது கலவையின் வெப்பநிலை 5 பாகை செல்சியஸினால் உயர்ந்தது. NaOH-க்கும் HCl-க்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்திற்கான சமன்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை எழுதுக. அப்ப பாருங்க. சரி, அப்ப நான் முதல் சொல்லிட்டு இருந்தது தொடக்கத்திலேயே என்ன. அப்ப அதுக்கோட என்னத்தை சேர்க்கப்படும்? சக H2O நீர் தானே, ஒரு உப்பும் நீரும் தானே வரப்போ. இது எழுதினா சரிதான். இப்ப நான் திருப்பியும் வந்த கேள்வி 2 புள்ளிகள். இது சமப்படுத்தவே தேவையில்லை, சமப்படுத்தியே இருக்கு. புதுசாக ஒன்றும் தேவையில்லை. அப்ப NaOH சக HCl அம்புக்குறி போட்டு, NaCl சக H2O. சரியா? அப்ப இதுல இதுக்கு இடையில சக போட்டு அம்புக்குறிய போட்டு என்ன எழுத? NaCl சக H2O
NaCl கவனமாக எழுதணும். எல்லாம் பெருசாக வந்துட்டு எழுதிக்கல கவனிச்சு எழுதணும். H2 அவ்வளோ 2 புள்ளிகள் அப்படி சொல்லியா பாக்ஸ். அடுத்தது அடுத்த கேள்வியை கவனிங்க. ரைட், மேற்குறித்த தாக்கத்தின் போது இடம்பெற்ற வெப்ப மாற்றத்தை காண்க. ரைட், வெப்ப மாற்றத்துக்கு என்ன சமன்பாடு பிள்ளைய? வெப்ப மாற்றத்துக்கு என்ன சமன்பாடு? பல தடவைகள் கழிச்ச விஷயம். சொல்லுங்க. Q சமன் mc theta. வெரி குட். Q சமன் mc தீட்டா. Q சமன் இன்றைக்கு என்ன பாடம் ஜீவசா? மியூசிக். மியூசிக். Q சமன் mc தீட்டா. அப்ப இந்த சமன்பாடு பாட்டா பாடிவிடுங்களேன். ரைட், Q சமன் mc தீட்டா. அப்ப தந்த தரவுகளை போட்டு தாக்கி விட்டாச்சு. திணிவு எவ்வளவு பிள்ளையர்? திணிவு எவ்வளவு? திணிவு எவ்வளவு? என்னடா யோசிக்கிறாங்க இப்படி? எனக்கு விளங்குது இல்லை. இதுல ABC ஆகிய கரைசல் மேலே குறிப்பிட்ட கரைசல்களில் 100 மில்லி லிட்டர் என்று தந்தெல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் படிச்ச விஷயம் தானே. 100 மில்லி லிட்டர் அனுப்புறவங்க கணக்கு அவசரப்பட வேண்டாம். ரைட், ஓகே. அப்ப நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ரைட், இரண்டால் இது கொஞ்சம் ஆறுதலாக விளங்கப்படுத்த வேண்டிய விஷயமா இருக்கு. ரைட், அப்ப அவசரம் வேண்டாம். ரைட், நாளையோட முடிக்கலாம் தானே பேப்பர். ரைட், ஓகே, மீண்டும் சந்திப்போம். அப்படியே எக்ஸாம் செய்யுங்க. ரைட், ஜாலியா படியுங்க. மீண்டும் சந்திப்போம். ரைட், நன்றி. Thank you, sir. வெல்கம்.